अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़स्सालिहातु क़ानितातुन हाफ़िज़ातुन लिल-ग़ैबि बिमा हफ़िज़ल्लाह। ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு பெண் தம்முடைய அலங்காரத்தை எவ்வகையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த அலங்காரம் என்பது எந்த நிலையில் இருக்க வேண்டும், அது யாருக்கு தம்முடைய அலங்காரத்தை காண்பிக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். ஃபஸ்ஸாலிஹாத்து நல்லொழுக்கமுள்ள பெண், கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில்-கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், தங்கள் கணவன்மார்களிடத்தும் விசுவாசமாகவும் பணிந்து நடக்கக்கூடியவர்களாகவும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஹாஃபிலாத்துல் லில்-கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அது மட்டுமல்லாது தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாத்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய இந்த திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு பெண்ணினுடைய அலங்காரம் அனைத்துமே அந்த பெண்ணின் கணவருக்கு மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும். பிற மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தம்முடைய அலங்காரத்தையோ தம்முடைய அந்த வெளிப்படாத விஷயங்களை காட்டுவதோ மிகப்பெரிய பாவச் செயல் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டி, அப்படிப்பட்ட அலங்காரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா அழகான முறையில் உணர்த்தி காட்டுறான். அதற்கு அழகிய முன்மாதிரியாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு துணைவியாரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலும் மிஷ்காத் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க இவ்வாறு: எனது அருமை கணவர் என்னோடு வாழ்ந்த காலங்களில் எந்த அளவிற்கு என்னை பேணி பாதுகாத்தார்கள் என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட என்னுடைய கணவர் என்னை விட்டும் பிரிந்த பொழுது, இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்த பொழுது, என்னுடைய வீட்டில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சும்மா சாதாரணமான ஒரு நிலையில் நான் என்ன செய்வேன், புழங்கக்கூடியவர்களாக நான் இருப்பேன். அதாவது என்னுடைய கணவர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் சாதாரணமாக என்னுடைய கணவருக்கு உரிமைப்பட்ட நிலைமையில் நான் அவர்கள் ஜீவிய காலத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே போன்று நான் என்ன செஞ்சேன், சாதாரணமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு எம்முடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் முடிந்து அவர்களும் இந்த உலகத்தை விட்டும் விசாலமான பொழுது, இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த பொழுது, அவர்களுக்கு அடுத்ததாக நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலைமையில் எனது வீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது நான் என்ன செய்வேன், உடலை போர்த்தி கொள்ளக்கூடிய ஹிஜாப் இல்லாமல் நான் என்ன செய்வேன், நுழையும் பழக்கம் உள்ளவளாக நான் இருந்தேன். என்னுடைய தந்தை தான்
என்னுடைய கணவர். அதனால் நான் என்ன செய்வேன், ஹிஜாப் இல்லாத ஒரு நிலைமையில், நான் சாதாரணமான ஒரு நிலைமையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விசாலமான பொழுது, அவர்கள் எம்முடைய கணவர் எமது தந்தைக்கு அருகாமையில் அடக்கப்பட்டார்களோ, நல்லடக்கம் செய்யப்பட்டார்களோ, அவர்களுக்கு வெட்கப்பட்டவளாக நான் ஹிஜாபு அணியாமல் அங்கு நுழைந்ததில்லை என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலும் மிஷ்காத் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வெளியில் அலங்கோலமாக தெரியக்கூடிய, தலையில் ஒரு முக்காடு கூட இல்லாமல் முகத்தை மறைக்காத ஒரு நிலைமையில், தெருக்களிலும் வீதிகளிலும் சில வியாபாரிகளிடம் பேசக்கூடிய ஒரு நிலையிலும், நாம் அன்றாட நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு தொழுகையாளி, ஒரு பெரிய மனிதர் வந்தாலோ அல்லது ஒரு ஆலிம் வந்தாலோ அப்பொழுதுதான் தலையில் முக்காடுகள் ஏறுகின்றன, முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. இந்த பண்பு எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்க்கை ஒரு அழகிய முன்மாதிரி என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. ஆக அவ்வாறு தம்முடைய கணவருக்கு பத்தினித்தனமான ஒரு நிலைமையில் ஒரு பெண் இருக்க வேண்டும், அதுதான் அந்த பெண்ணின் பாதுகாப்பு என்பதையும், அப்படிப்பட்ட நல்லொழுக்கமுள்ள பெண் தான் உண்மையான முஃமினான பெண் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடியதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் உபதேசிக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணிகளாக அல்லாஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய பெண்களை ஆக்கி, எல்லா நிலையிலும் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விதத்தில் கணவன்மார்களுக்கு மட்டுமே தம்முடைய அலங்காரத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சிறந்த முஃமினான பெண்ணாக அல்லாஹு தஆலா நம்முடைய பெண்களையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.